Hello, my dear friends. Welcome to Information with Books. Mind your own business. அப்படின்றதுல புரிஞ்சிருக்கும். மைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களோட பிஸ்னஸை வந்துன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஒரு கம்பெனி ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு அசெட் அதை வந்து பில்டு பண்ணுறது வெறும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன்னோட வேலையை வந்துன்னா நீ தொடர்ந்து பார்த்துட்டே இரு அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து உன்னோட வேலையை வந்து நீயே பாரு அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தெல்லாம் காமிப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு வந்துன்னா ஒரு பார்ட்டி நடக்கும். இப்போ எல்லாமே வந்துன்னா ஒரு இப்போ கிளாஸ்லாம் வச்சுக்கிட்டு வந்துன்னா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துன்னா ஒரு ஃப்ரேம் வருது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து என்னென்னா ராபர்ட் வந்து சொல்கிறாரு, மெக்டொனால்ட்ஸ் ஓனர் அவரை பற்றி சொல்கிறாரு. மெக்டொனால்ட்ஸ் ஓனர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து என்னென்னா மெயின் பிஸ்னஸ் வந்து அப்படி என்ன அப்படின்றது வந்து என்னென்னா கேட்குறாரு. இப்போ வந்து என்னென்னா சடனாக ஒரு ஃப்ரேம் வருது. எப்படின்னா இந்த ஃபாரின் படத்தெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்துன்னா கிளாஸும் கைமாக வந்துன்னா வந்து ஒரு பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துன்னா ஒரு பார்ட்டி நடக்குது. அங்கே வந்து என்னென்னா ராபர்ட்டோட ஃப்ரெண்டும் ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்டும் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, ராபர்ட் என்ன சொல்கிறாருன்னா மெக்டொனால்ட்ஸ் ஓனரை பற்றி பேசுகிறாங்க. மெக்டொனால்ட்ஸ் ஓனர் வந்துன்னா ராயை பற்றி பேசுகிறாங்க. அவரோட வந்துன்னா ஸ்டோரியை வந்து இங்கே சொல்லி வராங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ் ஓனரோட மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்ட்டு வந்துன்னா அங்கே கூடியிருக்க பீப்புள்ஸ் கிட்டலாம் வந்துன்னா ராபர்ட் வந்து கேட்குறாரு. எல்லாமே வந்து சொல்கிறாங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸ் பர்கர், அந்த பர்கர் செல்லிங் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் அவரோட வந்து மெயின் மோட்டோ இல்லை மெயின் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட் தான் வந்து அவங்களோட மெயின் பிஸ்னஸ். ராயோட பிஸ்னஸ் மாடல் வந்து என்னென்னா பர்கர் செல்லிங்கு ப்ளஸ் வந்து என்னென்னா ஃப்ரான்சைஸ் அவுட்லெட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு ஃப்ரான்சைஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான லேண்டு ஃபஸ்ட்டு தேவைப்படும். அந்த லேண்டுக்கு அப்புறம் வந்துன்னா அந்த இதை வந்து கடத்தை வந்து பில்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துன்னா அந்த ஃப்ரான்சைஸ் எடுப்பாங்க. இப்போ வந்து இவரோட மெயின் பிஸ்னஸ் வந்துன்னா பர்கர் செல்லிங் இல்லை, ரியல் எஸ்டேட். எப்படின்னா ஒரு ஃப்ரான்சைஸ்க்கும் அந்த லேண்டு தேவைப்படுது பார்த்தீங்களா, அதை தான் வந்துன்னா இவர் வந்து மெயின் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்கர் செல்லிங் அண்ட் ஃப்ரான்சைஸ் அவுட்லெட் வந்துன்னா சைட் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ராய் அப்படின்னு வந்துன்னா ராபர்ட் வந்து சொல்கிறாரு இந்த பீப்புள்ஸு. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. எப்படின்னா வந்து ராய் பற்றி சொல்கிறது, அவங்க வந்து பர்கர் செல்லிங் தானே, அதில் தான் அவங்க பீக்கு அப்படின்னு வந்து இவங்களாம் கேட்குறாங்க. இல்லை, அவங்க வந்துன்னா ரியல் எஸ்டேட் அப்படி தான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ். அவங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்துன்னா ரியல் எஸ்டேட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார் ராபர்ட். So many peoples work for எம்ப்ளாயர், கவர்மெண்ட், பேங்க். எம்ப்ளாயருக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு ஜாப் கொடுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் வந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. தென் அவங்க சேலரியாக வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்துன்னா டேக்ஸாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தென் அவங்க வந்து பேங்க்கில் வாங்குற லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸுக்கு வந்துன்னா பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மூணுத்துக்காக வந்துன்னா மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டில் வந்துன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துன்னா 90% ஆஃப் தி பீப்புள் வந்துன்னா இந்த மூணுத்துக்காக வந்துன்னா கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து உழைக்கிறதே இல்லை. அவங்களுக்காக உழைக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வரலாங்கன்னா, எப்படின்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்படியும் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு அசெட்னா என்னென்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த இது அசெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அசெட்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துன்னா பில்டு பண்ணுங்கள். அசெட்டுக்கான இதுவும் வந்துன்னா ஒரு பிஸ்னஸ், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸில் வந்தோன்னா அசெட்டும் வந்து ஒரு காலம். அந்த அசெட்டும் வந்துன்னா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ராபர்ட் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் ரெண்டுத்துக்கும் வந்துன்னா பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி சொல்ல வராங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்துன்னா கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்கர் இருக்காருன்னு வச்சிங்களேன், உங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஐ எம் ஏ பேங்கர் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து என்னன்னா பேங்க் ஓன் பண்ணுறீங்களா அப்படின்னு ராபர்ட் கேட்டால், இல்லை நான் வந்து ஒரு பேங்கராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு வந்து என்னென்னா அவர் ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது வந்து பேங்கர். அது வந்துன்னா ப்ரொஃபஷன். பிஸ்னஸ் அப்படின்றது வந்துன்னா அது டோட்டலாக வேறு. இப்போ எப்படின்னா அவங்க வந்து ஒரு பேங்க்கை வந்து ஓன் பண்ணி அந்த பேங்க்கை வந்து ரன் பண்ணுறாங்க. அந்த பேங்க் மூலயமா வந்துன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா வந்துன்னா அது வந்து பிஸ்னஸ். இதே அவங்க போய் அங்கே ஜாபாக ஒர்க் பண்ணுறது வந்துன்னா அது வந்து ப்ரொஃபஷனல். இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். ராபர்ட் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் வந்து என்னன்னா ப்ரொஃபஷனாக அவங்க இருந்தாலும் பட் ஸ்டில் தே நீட் தேர் ஓன் பிஸ்னஸ். அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும், அவங்களுக்கானதை பிஸ்னஸ் அவங்க வந்து ஓன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஹோல் லைஃப்பை வந்துன்னா அவங்களோட எம்ப்ளாயருக்காக, அவங்களோட ஓனருக்காக வந்துன்னா கடைசி வரைக்கும் வந்து அவங்கள வந்து உழைச்சி கொடுத்து அவங்கள வந்து மேலும் வந்துன்னா ரிச் ஆகுவாங்க.
கடைசி வரைக்குமே அவங்க வந்துன்னா ஒரு கீழ் மட்டம் இல்லை அடிமட்டத்தில் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்துன்னா ஒரு பிஸ்னஸை வந்து ஓன் பண்ண மாட்டாங்க, இல்லை ஐடியா ஒரு நாலேஜ் எந்த இதுவுமே இருக்காது அப்படின்னு வந்துன்னா ராபர்ட் சொல்கிறாரு. வீடியோட டாப்பிக்கே பார்த்துருப்பீங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து உடனே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அப்படியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிடணும் அப்படின்லாம் கிடையாது. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னால் உன்னோட வேலையை வந்துன்னா நீ பார்த்து கரெக்டாக பாரு, அதுக்கான பலன் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்படி அந்த வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது வந்து தப்புன்னு சொல்ல வரல அவர். அந்த பிஸ்னஸுக்கான வந்து ஒரு சரக்கு இல்லை வந்து ஒரு வில் பவர் அந்த இது வந்துன்னா உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த நாலேஜ் இருக்குது. அப்போனா வந்துன்னா நீங்கள் அந்த இது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு டிசையர் வந்துன்னா இருக்கணும் உங்களுக்கு அப்படின்றது வந்து சொல்ல வராரு. அதே போல் வந்து என்னென்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் வந்து இன்னொரு இதுவும் என்ன சொல்ல வர்றாருன்னா, அசட் காலம் வந்து என்னென்னா பில்ட் பண்ணணும். அசட் காலம் அப்படின்னா, அசட்னா என்னென்னா அதுலேருந்து உங்கள் இன்கம் மணி இன் வந்து என்னென்னா மணி இன் எப்படின்னா அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்துட்டு இருக்கும் அதுலேருந்து. அதுதான் வந்து அசட், அதுதான் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு வந்து ராபர்ட் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு பிரைமரி ரீசன் வந்து ஏன் மிடில் கிளாஸும் புவர் பீப்புளும் வந்துன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் இல்லை வந்துன்னா ஒரு பண அறிவு இல்லை வணிக அறிவு ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ரிஸ்க் வந்து எடுக்கிறது வந்துன்னா எப்போ தப்பு, அது எடுக்கக்கூடாது, ஐயோ அந்த மாதிரி வந்துன்னா ரிஸ்க் எடுக்கிறது வந்துன்னா தப்பு, இல்லை வந்துன்னா அது வந்து ஒரு பாவமான செயல் அப்படின்ற மாதிரி வந்துன்னா நம்ம மைண்டில் வந்து அந்த காலத்தில் இருந்ததுன்னா ஒரு அப்படியே வந்து அதை சொல்லி 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 வந்துன்னா ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க யாருமே. யார் வந்துன்னா மேனேஜ் பண்ணுறாங்க, ரிஸ்க் எடுக்கணும், கரெக்டான டைமில் வந்துன்னா ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும். அதை தான் வந்துன்னா வந்து ராபர்ட் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. யார் வந்து கரெக்டாக ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ரிச். யார் மேனேஜ் பண்ணலை இல்லை சுத்தமாக வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அவங்க தான் வந்து புவர் அண்ட் மிடில் கிளாஸ் அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இங்கே ஒருத்தவங்களோட லைஃப்லேயும் வந்துன்னா ஒரு கஷ்டகாலம் இல்லை ஹார்ட் டைம்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க லைஃப்லேயும் வந்துன்னா ஒரு கஷ்டகாலம் ஒரு நஷ்டகாலம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், யார் லைஃப்லேயும் இருந்தாலும். நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, அசட் காலம் வந்துன்னா நம்மளுக்கு அந்த கஷ்ட காலத்தில் வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா அசட்டு தான் வந்துன்னா நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டைம்ஸ் இல்லை வந்து ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது வந்துன்னா இந்த அசட் தான் உங்களுக்கு வந்துன்னா ஒரு கை கொடுத்து வந்துன்னா உங்களை வந்து ஒரு அப்படியே தூக்கி விடும். ப்ளஸ் உங்களோட வந்துன்னா ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணும், உங்களோட ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். எல்லாமே வந்துன்னா அசட் மட்டும்தான் பண்ணும், லைபிலிட்டி வந்து பண்ணாது. ஆனால் வந்து மிடில் கிளாஸும் புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா லைபிலிட்டி மட்டும்தான் வந்து பை பண்ணிட்டு இருப்பாங்க. அசட் வந்துன்னா பை பண்ணால் கூட வந்துன்னா அதில் லிமிட்டடாக தான் பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறது வந்துன்னா ஒரு தப்பான செயலாகவே கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்துன்னா ராபர்ட் இங்கே வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, பீப்புள் கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி. ராபர்ட் வந்து இங்கே ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு பீப்புள்கிட்ட வந்து என்னன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உங்களோட வந்து வேலையை நீங்கள் கரெக்டாக ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கானது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறீங்கன்னா அந்த ஜாபுக்கு போயிட்டே இருங்க. அதே நேரத்தில் வந்துன்னா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையாது, ஒரு அசட்டை பில்ட் பண்ணுங்கள். அசட்டை வந்து பில்டு பண்ணி அதில் வர மணியை வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி மறுபடியும் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரீஇன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் வர இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்துன்னா அது வந்து ஈக்குவலாக வந்து டேலி பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுறாரு. ராபர்ட் வந்து என்னன்னா ரியல் அசட் அப்படின்ட்டு வந்து ஒரு கேட்டகரிஸை வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணி இங்கே சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா பிஸ்னஸ். உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து என்னன்னா அங்கே தேவைப்படாது. உங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து என்னன்னா ஒரு எம்ப்ளாயியை வச்சு என்னன்னா ரன் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ரியல் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு லாங் டைமில் வந்து என்னன்னா ஒரு கார்பஸ் வந்து அதில் வந்து பில்ட் ஆகுது, அதில் வந்து என்னன்னா நீங்கள் ஒரு கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரியல் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாண்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனிஸ்க்குலாம் வந்துன்னா ஒரு கடன் வந்து லிமிட்டை வந்து பேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே வந்துன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா பப்ளிக்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்துன்னா கடன் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்துன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், அடுத்து கடைசியில் வந்துன்னா அந்த ஃபைனலான அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இவ்வளோ அமௌண்ட் வந்து பல்காக கொடுத்துட்றேன், நீங்கள் கொடுத்தது திருப்பி அப்படியே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க யார்கிட்ட போயிட்டு வந்தோன்னா ஷெபி, ஸ்டேட் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்கள்ட்ட போயிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், சொத்து மதிப்பு அதை வந்து நான் வந்துட்டு அடமானமாக வைக்கிறேன், இந்த மாதிரி பீப்புள்கிட்ட வந்தோன்னா நான் போயிட்டு கடன் வாங்க போகிறேன், இந்த கடன் வந்து இப்போ என்னால் திருப்பி என் கம்பெனி திவாலா ஆகிடுச்சு, என்னால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த இதை நீங்கள் இந்த சொத்தெல்லாம் விற்று மக்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி
ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவங்கள்ட்ட வந்து வாங்குவாங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, இயர்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இந்த இது வந்து என்னன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கவும் செய்யலாம், இல்லை தெரியாமல் இருந்திருக்கலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க. பாண்டுன்னா என்னென்னா மெயினாக போய் பார்த்து தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டான கம்பெனி மேலே வந்துன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எஃப்டி அப்படின்றது வந்துன்னா 8% தான் ரிட்டர்ன். பாண்டுன்றது வந்துன்னா ஒரு பாண்டும் வந்து ஒரு இது மாறும். அதில் வந்துன்னா AAA பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களோட இன்கம் வந்துன்னா சேஃபர் சைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் லாயலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயலிட்டிஸ் அப்படின்னா வந்துன்னா ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு ஏன்னா ஒரு இதை புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பேட்டன்ட் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ரியல் அசட், இன்கம் ப்ரொடியூசிங் அசட் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறது. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்து இது ஜென்ரேட் ஆகுது, இல்லை வந்து ரெகுலேட் ஆகுது, அதுலேருந்து ஒரு அப்ரிசியேஷன் ஆகுது அப்படின்னா வந்து அதையும் வந்து என்னன்னா ரியல் அசட் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ராபர்ட் வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட்லேயும் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ரொம்பவும் விரும்புவார். எப்படின்னா அதில் வந்து ஒரு லவ்வோட வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். எப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த ஷேர் வாங்கலாமா இல்லை அந்த ஷேர் வாங்கலாமா அப்படி வந்துன்னா ஒரு 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 அட்ராக்ஷன் அப்படின்றதோட வந்துன்னா ஒரு அவரோட ஃபுல்ஃபில்லோடு வாங்குவாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள்கிட்ட வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா இதே போல் வந்துன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ அவர் சொல்லியிருக்கிறதுல இருந்ததுன்னா ரியல் அசட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து எது உங்களுக்கு வந்து இது கரெக்டு, இது வந்து குட் சாய்ஸ் அப்படின்னு வந்து தோணுதோ அதை வந்து பிக் பண்ணுங்கள், இல்லை அதை வந்து பை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்ல வர்றாரு அவர். ராபர்ட் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார், கற்பனை பண்ணுங்கள், உங்களோட ஓன் பிஸ்னஸ் வந்துன்னா ஒரு கற்பனை பண்ணி நீங்கள் வந்து உருவாக்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களோட வந்து ஒரு ரூபாயும் வந்துட்டுனா உங்கள் அசட் காலமில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துன்னா உங்களுக்காக வந்துட்டுனா 24/7 வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் வந்து என்னென்னா உங்களுக்காக உங்களோட அசட் எப்பயுமே வந்து என்னென்னா உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு ராபர்ட். ராபர்ட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஒரு ரிச் பீப்புள்ஸ் எப்பயுமே வந்து லக்ஸரிஸை வந்து லாஸ்ட்டாக வாங்குவாங்க, அசட்ஸை வந்து ஃபஸ்ட்டாக வாங்குவாங்க. புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலையும் அவங்கள ஒரு ரத்த வேர்வை சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உழைச்சி லக்ஸரியை ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. அசட்டை வந்து என்னன்னா பில்ட்டே பண்ண மாட்டாங்க, இல்லைனா கடைசியாக பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து என்னன்னா ராபர்ட் இங்கே வந்து மென்ஷன் பண்ண. கன்க்ளூஷன், ராபர்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்னால் ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை. மெயின் மோட்டோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு அசட் வந்து பை பண்ணுங்கள், அந்த அசட்லேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுதா அதை வச்சு உங்களோட இன்கம் வச்சு உங்களோட எக்ஸ்பென்ஸை வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லக்ஸரி வேணும்னா லக்ஸரி வந்து பை பண்ணுங்கள். இல்லையா அதை வச்சு என்னன்னா ஒரு கம்பெனி உங்களுக்கு ஆரம்பிக்கணும், எனக்கு அந்த வில் பவர் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி ஆரம்பிங்க. இதை தான் வந்து என்னென்னா சொல்கிறாரு.